வணக்கம் மக்களே, எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய நேரத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து நான் நிறைய ரோடு பார்க்கும்போது இந்த ரோடு இவ்வளோ மட்டமாக இருக்கே, நம்ம ஏரியாவில் இவ்வளோ மட்டமான ரோடு இருக்கே. நான்லாம் மடிப்பாக்கத்தில் வாழ்ந்தவன். ஒரு 4 வருஷம், சாரி, ஒரு 6 இயர்ஸாகவே நான் மடிப்பாக்கத்தில் இருந்திருக்கேன். இப்போது நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். நான் இருந்த இடத்துல ரோடு நல்லாவே இருந்ததில்ல. அடிக்கடி தோண்டி போட்டுருவானுங்க, பள்ளமாக இருக்கும், குழியாக இருக்கும். இதெல்லாம் போய் நம்ம ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் எழுதி ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் வந்து அதை பண்ணுறாரான்னு ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. இப்போ நமக்கு இன்டர்நெட் வரல வீட்டில், திடீர்னு நீங்கள் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் கனெக்ட் ஆகல. அதுக்கு ஒரு கஸ்டமர் கேர் இருக்குது, அவனுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து பேசலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்கிறான், இப்போ சால்வ் பண்ணுறோன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் கவர்மெண்ட்டில் வந்து நம்மளோட எல்லா சர்வீசஸுக்குமே இருக்கணுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலையா, நீங்கள் போய் ஒரு டிக்கெட் போடணும், அதுக்கு வந்து சிவியாரிட்டி 1, 2, 3, 4ன்னு அவங்க ஏதாவது ஒன்று அசைன் பண்ணணும். அதை ஒருத்தர் பார்த்து உங்களோட சர்வீசஸ் வந்து உங்களுக்கு தேவையான உதவி வந்து வழங்கப்பட்டதா இல்லையான்றதை அவங்க பார்த்து சொல்லணும். ஏன்னா டாக்ஸ் கட்டுற எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குன்னு நான் கண்டிப்பாக நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கே வந்து நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டாக்ஸ் கட்டுறீங்க. அதை நீங்கள் கட்டலைன்னா அவங்க ஒன்றும் சும்மா விடுறதில்ல. ஸோ அதே மாதிரி அந்த டாக்ஸை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சில சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல சாலைகள், தரமான குடிநீர், நல்ல டிரான்ஸ்போர்ட் வசதி, பாதுகாப்பான ஊர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் அவங்க தராதப்ப அதை நம்ம ரைஸ் பண்றதுக்கு நிறைய ஒரு ப்ராப்பர் சேனல்ஸ் இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக என்னன்னா, ரோட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேர் ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வேலையை நடக்குதுன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. மை ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து பிளே ஸ்டோரில் நான் பார்த்தேன். இதுவே நான் ஒரு ரீலில் தான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப் டெவலப் பண்ண யாராக இருந்தாலும் நான் ஒரு பெரிய 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 ஒரு பாராட்டுகள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு போனீங்கன்னா, ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷனில் நீங்கள் போய் போகணுன்னீங்கன்னா மினிஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும், அதை யாருக்கு போகணும்னு சொல்லணும், எங்கே போகணும், யார்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரும்னு பல டீட்டெயில்ஸ்கள் நீங்கள் வந்து போடணும். இதில் வந்து அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு உங்கள் வார்டு நம்பர் கேட்கல, எந்த ஊரில் இருக்க, எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்கா, அக்கௌண்ட்டே தேவையில்லைங்க. சைன்இன் பண்ணு, உன் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணு, உன் ஃபோனை போட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணு, இந்த மாதிரி நொய்யின்லாம் கேட்குற எந்த விஷயமே கிடையாது. ஃபோனை எடு, ஜிபிஎஸ் ஆன் பண்ணு, எங்கே இடத்துல ரோடு குழியாக இருக்குது அங்கே போய் ஃபோட்டோ எடு. அந்த அந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு அந்த ரோடு எங்கே இருக்குன்னு சொல்லி லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் எடுத்து அதுவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. அதை வச்சு அந்த சாஃப்ட்வேரே எந்த முனிசிபாலிட்டி கீழே இது வருது, எந்த யார் இதுக்கான சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டியோ அவங்களுக்கு அதுவே போய் அசைன் பண்ணிடுது. நீங்கள் அந்த ஃபோட்டோ, உங்களோட ஃபோன் நம்பர், இதை 2 மட்டும் போட்டால் போதும். வேற எந்த டீட்டெயிலுமே கொடுக்க தேவையில்ல. இது இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு எதிர்த்தாப்புல இந்த கடை இருக்கு, இதை வந்து நீங்கள் இப்படி வந்து பார்க்கணும், இத்தனை இடத்துல இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நான் வந்து யதார்த்தமா நான் டெய்லி என் குழந்தைய ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தை ஃபோட்டோ எடுத்து காலையில் போட்டேன். நைட் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் க்ளோஸிங். என்னடா ஆப் லான்ச் பண்ணுறீங்களே தவிர ஆனால் அதில் எதுவும் வேலை நடக்க மாட்டேங்குது, மறுபடியும் ஏதாவது சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டு மை சர்ப்ரைஸ், ஆளை கூட்டிட்டு வந்து மண்ணை போட்டு அந்த இடத்த மூடிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு டெம்பரரியாக நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், டெண்டர் எடுத்து ஃபுல் ரோடையும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டில் அப்டேட் பண்ணி சிங்கிள் டேல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓ மை காட், வேர் ஆம் ஐ லிவிங் அப்படின்ற லெவலுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடந்தால் தான் நம்ம ஊரும் உருப்படும். நம்ம ஊரும் அது எப்போ பாரு வந்து நம்ம ஊர் சிங்கப்பூராக மாறணும், அமெரிக்கா மாறணும், அதுவாக மாறணும், இதுவாக மாறணும்னு சொல்கிறோமே தவிர அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னைய கேட்டால் ஆக்சுவலாக வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி குறைகள் இருக்கோ அந்த குறையை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு தகுந்த வெகுமானம் கூட கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ தட் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேரும், அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். அதை வயலேட் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து அவங்க ஃபைனாகவுமே அதை வாங்கிக்கவும் முடியும். அப்படியெல்லாம் நடந்தால் தான் நம்ம ஊர் உட்படும். அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்குவோம். ஸோ ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, நான் போகிற ரோடு ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குது. ரோடு முழுக்க பள்ளம் தான், பள்ளத்திலேயே ரோடு இருக்கிறதா இல்லை ரோடில் பள்ளம் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வின்ற அளவுக்கு தான் அந்த ரோடெலாம் இருக்குது. ஃப்ரம் வெங்கவாசல் டு மாடம்பாக்கம் அந்த சைட் ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரோடு அப்படி தான் இருக்கும். நான் என் பொண்ணை ஸ்கூலில் போய் விட்டுட்டு ஒய்ஃபோட வரும்போது ஒரு இடமா நின்று எடு ஃபோட்டோ. ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் வேணுன்றனால நீங்கள் வரும்போது குளிர் பார்த்தீங்களா அங்கேயே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து அப்லோட்
ஃபோட்டோ எடுத்து அப்லோட், ஃபோட்டோ எடுத்து அப்லோட், 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 அப்லோட்னு சொல்லிட்டு விஜய் கிஸ் கொடுக்குற மாதிரி எல்லா ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டேன். முக்கியமா அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல பயங்கர என்னது அது பள்ளமா இல்லை வந்து அது வந்து குழியா இல்லை வந்து அது ஒரு தனி வேலியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும். நான் நேற்று கம்ப்ளைண்ட் போட்டு 2 days ஆச்சு, இன்னும் அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. பட் ஸ்டில் அவங்க அதை மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஆக்சுவலாக டெம்பரரியாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்னோட அபார்ட்மெண்ட் குரூப்ல மற்ற எல்லாருக்குமே சொல்லி நீங்களும் போடுங்க இந்த மாதிரி. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் சென்னை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது வந்து எதுவும் சென்னைக்கு வந்து ஸ்பெஷலாக யாரும் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு நம்ம வாயில சொல்றதை விட அதுக்கான முயற்சிகளை நம்மளும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றத நான் எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் இது நம்ம ஊருன்ற உணர்வு வந்து நம்மளுக்கு முதல் இருக்கணும். அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்மளால ஏதாவது ஒரு துரும்ப போட முடிஞ்சா, அது உங்களால் போடுற அளவுக்கு உங்களுக்கு சத்து இருந்தா அதை பண்றதுல தப்பு இல்லை. அதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் இந்த ஊர்ல கவர்மெண்ட் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ கிட்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆப் வந்து எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததுலாம் தெரியாது, ஆனால் நல்லா வேலை செய்யுது. ஸோ அந்த பாராட்டுகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் கொடுத்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.